2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை நமக்காக சிந்தி இருக்கிறாரு. அதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷம் 12:10-11 நமக்கு இதை இப்படி சொல்லுகிறது. சாட்சியின் வசனத்தினாலும் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் பிசாசை ஜெயித்தார்கள். அப்போது ரத்தம் சிந்தப்பட்டுருச்சு, பஸ்கா ரத்தம் வந்துருச்சு. கோடிக்கணக்கான ஆடு மாடுகள் ரத்தம் சிந்துச்சு. அதிலெல்லாம் நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கல. அது பாவ மன்னிப்பு நமக்கு உண்டாக்காது என்றே வேதம் சொல்லுகிறது. ஆனால் பாவ மன்னிப்பை கொடுக்கக்கூடிய தேவகுமாரன் இயேசு வந்தார். தேவ ஆட்டுக்குட்டி வந்தார். அவர் நமக்காக தன்னுடைய இரத்தத்தை கல்வாரி சிலுவிலே சிந்தி விட்டார். நமக்கு பாவ மன்னிப்பை நிச்சயத்தை அவர் பரிபூர்ணமாக நமக்கு தந்து விட்டார். அலையிலே சொல்லிடுங்க பார்ப்போம், தந்து விட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆமாம், இப்போ நம்ம ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டுருச்சு. அதை பற்றி யார் நமக்கு சொல்லுவா? தேவனுடைய வசனம் நமக்கு அதை சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறது. அடுத்தது அறிக்கை. என்ன அறிக்கை என்றால், நாம் அந்த இரத்தத்தை பற்றி தேவ வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து தெளிவாய் அறிந்து கொண்ட பின்பு அதை நம் மனதில் வைத்து அதை விசுவாசித்து அதை நம் வாயிலே நாம் அறிக்கை செய்து கொண்டு ஜீவிக்கும்போது நமக்கும் வெற்றி வாழ்க்கை உண்டாகிறது. பிசாசை ஜெயிக்கிறதுக்கான வழி இதுதான் என்பதை கர்த்தர் இதன் மூலமாய் நமக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறார். இன்றைக்கு அறிவு தேவை. தேவன் எல்லாம் செஞ்சு முடித்து வச்சுட்டார். அவர் செய்து முடித்து வைத்திருப்பதை அறிந்து கொள்ளும்போது பிசாசு நம்மை குறித்து நடுங்கி அவன் ஓடி போவான், கிட்டேயே வரமாட்டான். ஒன்றும் தெரியாத பிள்ளைகளை பிடிச்சி ஆட்டி படைப்பான். ஆனால் சத்தியத்தை அறிந்து கொண்டால் சத்தியம் உங்களை என்ன செஞ்சிடும்? விடுதலை ஆக்கிரும். விடுதலை ஆக்கப்பட்ட பிள்ளைகளை கிட்ட பிசாசுடைய பாச்சா பழிக்காது. அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், அவன் உங்களை கண்டு விலகி ஓடிடுவான். அதனால தான் இந்த கையை வச்சு பேய ஓட்டுற ஊழியத்தை விட தேவனுடைய வசனத்தினால அறிவு ஊட்டுற ஊழியம் எனக்கு நல்லதாக பட்டுச்சு. அலையிலே சொல்லுங்கள். அதனால தான் இந்த பேய ஓட்டுற ஊழியத்தையெல்லாம் நிறுத்திட்டு தேவனுடைய வசனத்தினாலே அறிவூட்டுகிற ஊழியத்தை நான் இப்பொழுது விரும்பி அதிகமாக நான் எடுத்து கொண்டு இருக்கிறேன். இது கொஞ்சம் மெதுவாக தான் வேலை செய்யும். ஆனால் கண்டிப்பாக பலன் தரும். ஏன்னால் சத்திய வசனம் ஒருபோதும் நான் அனுப்பின வசனம் அது வெறுமையாக என்னிடத்திற்கு திரும்பி வராதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அது புறப்பட்டு போய் அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றித்தான் முடிக்கும். அது முடித்து அந்த பிள்ளைகளை என்னிடத்துல கொண்டு நிறுத்தும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால் நம்பிக்கையோடு நம்ம பேசலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சரிங்க, மனிதனை படைக்கும்போது தேவன் ஆவி, ஆத்மா, சரீரம் என்கின்ற விதத்திலே தேவன் படைத்திருக்கிறார். நமக்கு ஆவி இருக்குது, ஆத்மா இருக்குது, சரீரம் இருக்குது. சரீரம் நம்ம பார்க்குறோம். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற ஆத்மாவை நம்ம யாரும் பார்க்கறதில்லை. ஆனால் ஆத்மா இல்லைன்னா, அந்த உயிர் இல்லைன்னா, அந்த மனம் இல்லைன்னா நம்ம ஜடம், செத்துப்போன பிணமாயிடுவோம். அப்போது இந்த சரீரத்துக்கு வருகிற பலவீனங்கள் நமக்கு தெரியும், நோய்கள் தெரியும், வியாதிகள் நமக்கு தெரியும். அதற்கெல்லாம் மருந்து வேணும், அதற்கெல்லாம் சுகம் வேணும். அது நமக்கு தெரியும், அது நல்லாவே தெரியும். ஆனால் அதே சமயத்தில் மனம் ஒன்று இருக்குது இல்லை, அது உள்ளான மனிதன் என்று சொல்லப்படுகிறது. அந்த உயிர், அந்த மனம், அதற்கு உணர்ச்சி, ஆற்றல், சித்தம் கொள்ளுதல் என்கின்ற வகையில் அது இருக்குது. அதுக்கு உணர்ச்சி இருக்குது. இந்த சரீரத்தை தொட்டால் எப்படி தெரியுதோ அது மாதிரி அதுக்கும் உணர்ச்சி இருக்குது. அந்த உயிருக்கும் ஆற்றல் இருக்குது, சக்தி. இந்த உடலுக்கு இருக்கிற சக்தி மாதிரி அதுக்கும் சக்தி இருக்குது. அதே மாதிரி அதற்கும் தேர்ந்தெடுக்கிற ஒரு காரியத்தை குறித்து தேர்ந்தெடுக்கிற சித்தம் கொள்ளுதல் என்கின்ற, இதை எடுத்துக்கலாம், இதை வேண்டான்னு விட்டுடலாம் அப்படிங்கிற ஒரு சித்தம் கொள்ளுதல் அதுக்கும் இருக்குது. அருமையான தேவப்பிள்ளை, கடவுள் ஆண்டவர் அதை அழகாக தான் படைச்சிருந்தார். அதில் ஒரு குறையுமே கிடையாது. ஆனால் பாவம் வந்த பொழுது இந்த மனமானது என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் ஒரு பெரிய கொலாப்ரேஷன் ஆகிப்போச்சு. இந்த மனதை குறித்து அது ரொம்ப இப்போது காம்ப்ளிகேட்டடாக போச்சு. அது ஒரு பெரிய ஒரு குழப்பத்தில் அகப்பட்டுருச்சு. அது உள்ளே இருக்கிற அந்த ஒயரிங் எல்லாம் இப்போ புரிந்து கொள்ள முடியல. அப்படியே ஒரு குழப்பமான சூழ்நிலையில் ஒவ்வொருவருடைய மனம் இன்றைக்கு இருக்கிறது என்பதை
முதல்ல நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் சொல்ல தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தெரியும். அது பாவத்தினால்தான் அது மாறிடுச்சு. அதனால் நமக்கு இந்த சரீரத்திற்கு எப்படி ஒரு ஹீலிங் சுகம் தேவைப்படுகிறதோ அதே மாதிரி மன ரீதியாகவும் நமக்கு சுகம் தேவைப்படுகிறது. அதனால தான் முன்னைய காலத்துலலாம் வெறும் சரீரத்துக்கு தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த காலத்தில் என்ன செய்கிறாங்க, மனநோய்க்கு மருந்து கொடுக்குற டாக்டர், சைக்காலஜிக் டாக்டர்ஸு இன்றைக்கி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. நிறைய புஸ்தகங்களெல்லாம் இப்போல்லாம் எழுதுகிறாங்க. மனதில் ஒரு இன்னர் ஹீலிங் தேவை, மனம் பாதிக்கப்பட்டால் எப்படி அதை சரிப்படுத்துவது என்று இன்றைக்கி அறிஞர்களெல்லாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணி நிறைய புஸ்தகங்களெல்லாம் எழுதிட்டு இருக்கிறாங்க. பரவாயில்லன்னு தான் சொல்லணும். ஏன்னால் மனதில் வருகிற நோய் மகா கொடியது, அதில் சுகம் வேண்டும் என்பதை குறித்து இப்பொழுதாவது இந்த உலகம் அறிந்திருக்கிறது. அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்லுகிறேன். போன வாரத்தில் அவமானம், த சேம், அதாவது தலை குனிவு உண்டாகிற சூழ்நிலையை கர்த்தர் எப்படி மாற்றினார், எப்படி அதை அவர் ஏற்றுக்கொண்டார், அதெல்லாம் நமக்கு இருந்தது. நம்மை தலை நிமிர முடியாதபடி அவமானத்தினாலே நாம் கூனி குறுகி போயிருந்தோம். ஆண்டவரே அதையெல்லாம் தன்னுடைய சிலுவையில் நம்முடைய அவமானத்தை அவர் சுமந்து சிலுவையில் தீர்த்து இன்றைக்கு நம்ம எல்லாம் தலை நிமிரச் செய்து இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள். ஆமேன், ஆமேன். எகிப்திலே நீங்கள் அடிமைப்பட்டு கிடந்த பொழுது பார்வோனுடைய சேனைகளால் அடிமைப்படுத்தப்பட்டு கொட்டி 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 குனிஞ்சு குனிஞ்சு நிமிர முடியாத அடிமைத்தனம் அப்படியே இருந்துச்சு. கர்த்தர் அவர்களை எகிப்திலிருந்து தன்னுடைய திரு ரத்தத்தினால் அவர்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வந்த பொழுது இங்கே வாசிக்கிறோம் உபாகம புஸ்தகத்தில், அவர் எங்கள் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுதலையாக்கி எங்களை தலை நிமிரச் செய்தார். அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். இவ்வளவு காலம் உன்னை அடிமைப்படுத்தி கொண்டிருந்த அந்த சாத்தான், அந்த எகிப்தியன், இன்று கண்ட எகிப்தியனை இனி என்றுமே காணமாட்டாய் என்று சொன்னார். சொன்ன மாதிரியே பார்வோனையும் அவனுடைய சேனையும் செங்கடலிலே அழித்து போட்டு எதிரியே இல்லாதபடி பண்ணி அவனை வெளியே கொண்டு வந்து செங்கடலை கடந்து தலை நிமிர செய்தார். அல்லேலூயா, ஆமேன். இனி உன்னை அடிமைப்படுத்துகிறவன் எவனுமே கிடையாது, நிமிர்ந்து நெல்லு அப்படி நிற்க வச்சார். அந்த இரத்தத்தினால் கர்த்தர் அவர்களை கொண்டு வந்து விடுதலை ஆக்கினார். அதே போல தான் சாத்தானால் நம்முடைய தலை குனிவு மாறிவிட்டது. இன்றைக்கு தலை நிமிர கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நம்முடைய தலை குனிவுகளை சிலுவையில் அவர் மாற்றிவிட்டார். அவமானத்தை நீக்கிவிட்டார், அவமானத்தை நீக்கிவிட்டார், அவமானத்தை நீக்கிவிட்டார். அது போன செய்தியில் நல்லா சொல்லியிருக்கிறேன், யூடியூப்பில் போட்டிருக்கிறோம். கேட்காதவங்க கேட்டு தெரிந்து கொள்ளுங்க, புரியலைன்னா ஒரு தடவை மறுபடியும் போட்டு கேளுங்க. இன்றைக்கு புறக்கணிக்கப்படுதல் என்கின்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். புறக்கணிப்பு ரொம்ப மகா வேதனையான ஒரு காரியம். மதர் தெரசா அம்மையார் நமக்கெல்லாம் தெரியும். இந்தியாவில் வந்து குஷ்ரோகிகள் மத்தியில் அவர் பணியாற்றினாங்க. குஷ்ரோகிகளெல்லாம் புறக்கணிக்கப்பட்டு ரோட்டில் தெருவில் தூக்கி போட்டுருவாங்க. அவங்கெல்லாம் அந்த அழுகி போன புண்களோடு நாற்றம் எடுத்த சரீரத்தோடு அவங்க அப்படியே ஒவ்வொரு நாளும் அந்த வியாதி அவர்களை அழிச்சிட்ருக்கு. அதே சமயத்தில் அவர்களை நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லை. அவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கவோ, அவர்களுக்கு தண்ணி கொடுக்கவோ, அவர்களை தொடவோ, அவர்களை அரவணைக்கவோ யாருமே இல்லை. அவர்கள் வியாதி நிமித்தம் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கும்போது வியாதியும் ஒரு வேதனை, உள்ளத்தில் இருக்கிற மனம் ஒரு மிகப்பெரிய வேதனை. அப்போது அவங்களுக்கு என்ன தோணுது, யாரும் என்னில் அன்பு கூறுகிறது இல்லை, யாருக்கும் என்னை பிடிக்கலை, எவருக்கும் என்னை பிடிக்கலை, யாரும் என்னை நேசிக்கிறதில்லை, நான் யாருக்கும் தேவையே இல்லை, நான் ஒரு குப்பை மாதிரி தூக்கி எறியப்பட்டுட்டேன். அப்படிங்கும்போது அதுதான் ரிஜெக்ஷன். அது ஒரு புறம்பே தள்ளப்படுதல், புறம்பே தள்ளப்பட்டிருக்கிற ஒரு நிலைமை. அது அவனுடைய இருதயத்தை, அந்த மகன் அல்லது அந்த மகள் இருதயத்தை அது ரொம்ப வாட்டி வதைக்கும். அம்மா மதர் தெரசாமா சொல்கிறாங்க, ஒரு மனிதனுக்கு வருகிற கேடுகளிலே மிகப்பெரிய ஒரு கேடு, மிக கொடூரமான ஒரு கேடு என்னென்னா, எனக்கு என்னிடத்தில் யாருமே அன்பு கூறல அப்படின்னு அவங்க புறக்கணிக்கப்பட்ட நிலைமையை உணர்கிறாங்க பாருங்கள். அதுதான் அவங்களுக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய ஒரு வியாதி, கொடூரம் என்று அந்த அம்மா சொல்கிறாங்க. அப்போ அந்த அம்மா அப்படிப்பட்டவங்களை நேசித்து, அவர்களை அரவணைத்து, அவங்களுக்கு கை கொடுத்து, அவங்களை தொட்டு, அவங்களுக்கு சுகம் கொடுத்து, அவங்கள போஷித்து காப்பாற்றும் போது அவங்களுடைய முகத்தில் வருது பாருங்கள் பிரகாசம்.
அதெல்லாம் அந்த அம்மா அனுபவிக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்கள் பார்ப்போம். ஆமாம், அந்த மக்களுக்கு இப்படிப்பட்டவர்கள் தேவைப்படுகிறது. ஒரு அம்மா வந்தாங்க, கொஞ்சம் பேருக்கு செஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கு கோடி பேர் இப்படி தானே இருக்கிறாங்க, புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்களே. இவங்களுக்கெல்லாம் யார் இவங்களுடைய குறைவுகளை நீக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யார்? ஆமாம், மதர் தெரசாவை பொறுத்தவரை அவங்களுக்குள்ளே இருக்கிற அன்பு, அந்த அன்பு என்ன செய்தது? பிறருக்கு போச்சு. அந்த அம்மாவை கேட்டால் அந்த அம்மா சொல்கிறாங்க, இயேசு என் உள்ளத்தை நிறைத்தார், தேவனுடைய அன்பு என் உள்ளத்தில் இருக்கிறது, ஆகவே அந்த தேவனுடைய அன்பினால் பிறருக்கு நான் அன்பு செய்கிறேன். அதான் சுற்றி கேட்டால், அம்மா நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்னு கேட்டால் அவங்க ஒரே ஒரு வார்த்தை இது தான் சொல்கிறாங்க, தேவ அன்பு எனக்குள் வந்தது, ஆகவே அந்த அன்பினால் நான் இப்பொழுது பிறருக்கு சேவை செய்ய முடிகிறது, பிறருக்கு அன்பு காட்ட முடிகிறது அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இந்த அன்பினுடைய அந்த அம்மா அப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறாங்கன்னா அந்த அம்மாவுக்குள்ளே அன்பை விதைத்தது யார்? அன்பை கொடுத்தது யாருன்னா தேவன். தேவ அன்பு மட்டும்தான் ஒரு மனுஷனை மாற்றும், அந்த மனுஷனை அன்பு கூறுகிறவனாக செய்துவிடும். அதனால தான் முதல்ல தேவ அன்பு நமக்கு தேவை. அதை குறித்து யோவான் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் நாம் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஹீ ஃபர்ஸ்ட் லவ், முதல் அன்பு. அவர் நம்மிடத்தில் முதல் அன்பை கொடுத்தார், அவர் அன்பு கூர்ந்தார், ஆகவே நான் இப்பொழுது அவரிடத்தில் அன்பு கூறுகிறேன். வசனம் எடுத்தீங்களா? எடுத்திருந்தா படிச்சுட்டு பார்ப்போம். அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம். ஆமாம், அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து இருக்கிறார், ஆகவே அந்த அன்பு நமக்குள்ளே உறங்கி கொண்டிருந்த, நமக்குள்ளே ஏங்கி தவித்து கொண்டிருந்த, என்னை யாரும் நேசிக்கலை, அன்பு கூறலைங்கிற அந்த எண்ணத்தை அந்த அன்பு தொட்டது, அந்த அன்பு விழித்தது. அந்த அன்பு இப்பொழுது என்னிலே கிரியை செய்து நானும் மற்றவர்களுக்கு அன்பு கூறுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். நானும் மற்றவரிடத்தில் அன்பு கூறுகிறேன். ஆகவே முதலாவது நமக்கு என்ன வேணும் என்றால் இந்த தேவனுடைய அன்பு வேண்டும். முதல்ல தேவன் அன்பு கொடுத்துருக்கிறாரான்னா இந்த வசனம் சொல்கிறது, முதலாவது அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். அதனால தான் சுவிசேஷம் நம்ம சொல்லும்போது என்ன செய்கிறோம்? முதல் வார்த்தை, இயேசு உன்னை நேசிக்கிறார், என் மகனே இயேசு உன்னை நேசிக்கிறார். நீ வியாதிப்பட்டிருக்கிறாயா? இயேசு உன்னை நேசிக்கிறார். கடன் பிரச்சனை இருக்கிறாயா? இயேசு உன்னை நேசிக்கிறார். ஆமாம், புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாயா? இயேசு உன்னை நேசிக்கிறார். இயேசு உன்னை நேசிக்கிறார். இயேசுவினுடைய அன்பு நமக்குள்ளே வந்துச்சுன்னு சொன்னால் அந்த அன்பு நம்ம என்ன செய்யும்? அது ஒரு பாதுகாப்பு வளையமாக நம்மை மூடிக்கொள்ளும். ரோமர் 5:5 சொல்லுகிறது, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். தேவ அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது, ஆகவே அந்த அன்பு நமக்கு பாதுகாப்பின் வளையமாக அது நம்மை சூழ்ந்திருக்கிறது. சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி, நமக்கு ஒரு பாதுகாப்பு வளையமாக இருக்கிறது. அந்த அன்பு வந்திருக்கிறபடியினால் அந்த அன்பு என்னை பாதுகாக்கும், அந்த அன்பு என்னை வெட்கப்பட விடாது. அந்த அன்பை பெற்றுக்கொண்டு தான் இன்றைக்கு தேவ பிள்ளைகள் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரிங்க, இந்த புறக்கணிப்பை பற்றி ஒரு சில விஷயங்களை நான் சொல்கிறேன். அதாவது இது எவ்வளவு பயங்கரமானது என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னால், ஒரு ஆய்வு 1929ஆம் ஆண்டில் அமெரிக்காவிலே பொருளாதார பஞ்சம் ஒன்று ஏற்பட்ட பொழுது, அப்போது ஜனங்கள்லாம் அரசாங்கத்தில் கொடுக்கக்கூடிய ரொட்டி துண்டுக்காக லைனில் நின்று கால் கடுக்க நின்று அதை வாங்கிட்டு போய் சாப்பிட்டு பசியாறுவாங்களாம். அந்த நாட்களிலே கர்ப்பிணி பெண்கள் என்ன செய்வாங்க, அந்த மாதிரி லைனில் நிற்கும்போது, உனக்கும் எனக்குமே சோறு இல்லை, இதில் வேறு உனக்கு வயிற்றில் இன்னொன்று வேறு ஒன்றும் இல்லாத சூழ்நிலையில் இது வேறு ஒன்று வந்து உண்டாயிருச்சா அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு அவளுக்கு ரொம்ப கவலை. அவளும் சொல்லுவாள், நானே சோறு இல்லாத நேரத்தில் இந்த வயிற்றுக்குள்ளே நீயும் வேறு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையை பார்த்து அவங்க அப்படியே யோசிப்பாங்க, நினைப்பாங்க, பேசுவாங்க. பாருங்கள், இந்த நம்ம பேசுகிறதெல்லாம் அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி நாம் நினச்சிட்ருக்குறோம். ஆனால் இன்றைக்கி ஆய்வு சொல்லுது அப்படியெல்லாம் இல்லை. அதுக்கு தமிழ் தெரியுமா, இங்கிலீஷ் தெரியுமா, அதுக்கு என்ன தெரியும், ஆனால் நம்முடைய உணர்வுகளை அந்த குழந்தைகள் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. வயிற்றில் தானே இருக்குது, வயிற்று இருக்கிற அந்த குழந்தை புரிஞ்சுக்குது.
பிறந்த குழந்தை கூட பாருங்கள், கொஞ்சம் கோபமாக சத்தம் போட்டு பேசுங்க, அப்படியே இப்படி பார்க்கும், அப்படியே அழ ஆரம்பிச்சிடும். அதுக்கு தெரியுது ஒரு சென்ஸ் இருக்குது, அது சென்ஸ் இருக்குது, அது புரிந்து கொள்ளும். ஆகவே வயிற்றில் இருக்கும்போதே அந்த குழந்தைகள் என்ன செய்தான், ஓ நான் இந்த உலகத்தில் தேவையில்லாமல் வந்து பிறக்க போகிறேன், நான் தேவையில்லாமல் வந்து பிறந்துட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் அந்த குழந்தைய பிறக்குதான். அந்த காலத்தில் 1929 அமெரிக்காவில் பிறந்த எல்லா குழந்தைகளுக்குள்ளும் வளரும்போது இந்த சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி, பாதுகாப்பின் உணர்வு இல்லாதவர்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், ரொம்ப அதாவது அந்த அவங்களுடைய லவ் லெஸ்ஸானதை, அவங்களுடைய அன்பு அவர்களுக்கு கிடைக்காததை அவர்கள் வளரும்போது அவர்கள் அதை வெளிப்படுத்தி காட்டினார்களாம். புறக்கணிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பிள்ளைகள் வளர்ந்து அந்த சமுதாயமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படி சொல்கிறாங்க. ஆகவே அந்த எண்ணங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மிகவும் அது பாதித்து விட்டது. அது ஒரு பொல்லாத ஆவி, தாழ்வு மனப்பான்மை, என்னை யாரும் நேசிக்கலை, நான் யாருக்கு தேவைப்படலை, நான் தேவையில்லாமல் இந்த உலகத்தில் வந்து ஒரு மகனாக ஒரு மகளாக நான் பிறந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு எண்ணம் ஒன்று இருக்குது பாருங்கள். 4 பேர் இருக்கும்போது சிரிப்பாங்க, ஆனால் தனிமை இருக்கும்போது அதிகமாக அதுதான் அவங்கள பாதித்து கொண்டே இருக்கும். ஆகவே ஸ்தோத்திரம், அது நல்லதல்ல, அது ஒரு பிசாசு, அது ஒரு தாழ்வு மனப்பான்மை. அது வந்து உனக்கு யாருமே இல்லை, நீ தனிமை, நீ வந்து தேவையில்லாத ஒரு ஆள், நீ புறக்கணிக்கப்பட்டவன், நீ ஒரு புறக்கணிக்கப்பட்டவள் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது அது பிள்ளையினுடைய உள்ளத்தை அது பாதிக்கு. இந்த உலகத்தில் வாழ தகுதி இல்லாதவர்கள் என்ற எண்ணத்தில் அவர்களை கொண்டு போகுது. அந்த எண்ணமே வாழ்க்கையாக மாறுது. அதனால தான் அவங்களோட வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழவே முடியறதில்லை. அதனால் அந்த புறக்கணிப்பின் எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. சில வீட்டில் தகப்பனுடைய அன்பு அரவணைப்பு பிள்ளைகளுக்கு தேவை. தாய் அன்பு கிடைச்சிரும், ஆனால் தகப்பன் அன்பு கிடைக்காது. சில தாய்மார்களும் என்ன செஞ்சுருவாங்க, அதிகமாக தகப்பன் அன்பை இலக்க வச்சு வாழ்வாங்க. தகன் மேல் இருக்கிற கோபத்தில் குழந்தையை தொட விடாமல் அப்படியே தனிமையில் அப்படியே வளர்த்துருவாங்க. ஆனால் அந்த குழந்தைகளுக்குள்ளே வந்து ஒரு பெரிய ஏக்கம் இருக்குமா. அந்த குழந்தைகளுக்குள்ள தகப்பன் இல்லாத பிள்ளைகள், அவங்களுக்குள்ள ஒரு பாதுகாப்பு அவர்களால் உணர முடியாமல் இருப்பாங்களாம். ஆமாம், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை அவன் தூக்கும்போது இந்த உலகத்தில் எவருமே கொடுக்க முடியாத ஒரு தைரியம், ஒரு பாதுகாப்பு அந்த பிள்ளைக்குள் இருக்கிறது என்பதை அந்த குழந்தை உணர்ந்து கொள்ளுமா. அது அந்த பிளட்டு, அந்த உள் உணர்வு, மகனே நான் இருக்கேன், அப்பா இருக்கிறவனுக்கு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய கொஞ்சி அவன் முத்தம் கொடுத்து அணைக்கும்போது அந்த குழந்தைக்குள்ளே ஒரு தனி வல்லமை, ஒரு தனி பலன் அந்த குழந்தையை நிரப்பி கொள்ளுமா. சிலர்லாம் யாராவது குழந்தை எடுத்தால் கூட அழுதுகிட்டே இருப்பாங்க. ஆனால் குறிப்பாக அவங்க அப்பாவோ அவங்க அம்மாவோ வந்து அந்த குழந்தையை தூக்கிட்டு பாருங்க, அந்த குழந்தை கண்ணை மூடிட்டு தான் இருக்கும், ஆனால் அழுகை நிறுத்திடும். என்னென்னா அந்த உள்ள உணர்வு தெரியுது, இந்த கை எனக்கு ஆறுதலான கை, இந்த கை என்னை அன்பு கூறுகிற கை, எனக்கு போதுமானதை தரக்கூடிய கை, ஒரு ஆறுதல் அது உணருது. ஆமாம், ஆதரவை உணர்கிறது. இன்றைக்கி அப்படி ஆறுதலை உணராத பிள்ளை எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. போன வாரத்தில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு பொண்ணு என்னையும் அம்மாவையும் பார்த்துட்டு சொன்னாங்க, அவங்கள அப்பா அம்மானு நான் கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லி அவங்க என்னை ஏற்றுக்குவாங்களா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டான். ஏற்றுக்கொள்ளுகிறேன். அப்போ என் மனசை ஏற்றுக்குச்சு. ஆமாம், நிச்சயமாக சொல்கிறேன். இப்போ அந்த பாஸ்டர்மா சொன்னாங்க, அவள் அப்பா இல்லாத பிள்ளை, அவங்க அப்பா சிறு வயசில் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டார், அதனால் உங்களை பார்த்தோன்னா அப்பான்னு கூப்பிடலான்னு ஆசைப்பட்றா பாஸ்டர் அப்படின்னா. கண்டிப்பாக எனக்கும் ஒரு மக வேணும், அல்லையிலே சொல்லுங்கள், நானும் அவளை மகளாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அன்பான தேவ பிள்ளைகளே, சோத்திரம், அது ஒரு அற்புதமான ஒரு உணர்வு, புறக்கணிப்பை மறக்க பண்ணுகிற ஒரு நல்ல உணர்வு தான். அந்த உணர்வுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லையிலே சொல்லுங்க பார்ப்போம். சிலருடைய வாழ்க்கையிலே தோற்றம், அவருடைய அழகு, அவர்களுக்குள்ள இருக்கிற சில குறைபாடுகள், அவர்களுக்கு நல்லா பேச தெரியல, படிப்பில் நல்ல மார்க் எடுக்க தெரியல, பார்க்கும்போது விரும்பத்தக்க ரூபம் இல்லை, அழகு இல்லை, குறைபாடுகள் இருக்குது. அப்படிங்கும்போது அவங்களுக்குள்ளே ஒரு இன்ஃபீரியாலிட்டி, ஒரு தாழ்வு மனப்பான்மை அவர்களுக்குள்ளே வந்துடும். அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஒரு சிலர் என்ன செய்வாங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு அன்பு செய்வாங்க, அவங்களுக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுப்பாங்க, அவளை தட்டி கொடுப்பாங்க, தலையை நீவி கொடுப்பாங்க, நல்லாரு தைரியமாருன்னு சொல்லிட்டு வருவாங்க. அதுக்கு இனம் புரியாத ஒரு ஆறுதல் கிடைக்கும். சிலர் அதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டாங்க, ஏப்பா தள்ளு போ அப்படின்னு துரத்தி விடுவாங்க. அது ரிஜெக்ஷன். அப்படிப்பட்டவர்களை ரிஜெக்ஷன் பண்ணால், புறக்கணித்தால் அது மகா ஒரு வேதனையை அவர்களுக்கு கொடுக்கும்.
நிறைய பேருடைய வாழ்க்கையில் திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டுருச்சுன்னா அது ரொம்ப வேதனை. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அவரைக்காவில் அவர் இருந்தபோது அவர் சொல்கிறாரு, 4 கல்யாணம் பண்ணால் 3 கல்யாணம் டிவோர்ஸில் முடிஞ்சிருமாமா, ஒரு கல்யாணம் தான் அத்திப்பூத்த மாதிரி ஒன்று தான் நிலை நிற்கும்னு சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டம். அப்போது அந்த குழந்தைகள் 2-3 குழந்தைங்க பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தைங்க அனாதையாக இருக்கும். இந்த நீ தானே பெற்ற, நீ பார்த்துக்கோ, நீ பெற்ற பார்த்துக்கோ அப்படின்னு விட்டுட்டு அந்த குழந்தைகளை நடுவில் விட்டுட்டு ஆளாளுக்கு ஒரு துணையை தேடிட்டு போயிடுவாங்களாம். அந்த போதகர் ஒரு திருச்சபையில் அவர் ஊழியக்காரராக இருந்து பணியாற்றும் போது அவர் சொல்கிறாரு, என் சபையில் 200 பேர் இருந்தால் அதில் 100 பேர் டிவோர்ஸ் ஆனவர்கள் இருப்பாங்க, அதில் அனாதை குழந்தைகள் இருப்பாங்க, பாதிக்கு பாதி ரொம்ப மனக்கவலை, இப்படிப்பட்ட ரிஜெக்ஷனான பிள்ளைங்கள் தான் அதில் சபையில் இருப்பாங்க, அவங்களுக்கு இது ஊழியம் செய்யணும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி நிலைமை இன்றைக்கி தமிழ்நாட்டிலையும் இந்தியாவில் கூட இன்றைக்கி நம்ம நாட்டில் கூட பெருகிட்டு இருக்குது. ஒரு பெண் வந்து ஆணை நம்பி வரா, சொந்த குடும்பத்தை ஜனம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவனை நம்பி வரா. கொஞ்ச நாள் அவன் வச்சுருந்துட்டு அப்படியே இன்னொரு பொண்ணை பார்த்துட்டு அவள் கூட போயிட்டான்னா இந்த பொண்ணு எப்படி வேதனைப்படுவா? எவ்வளோ பெரிய அது ரிஜெக்ஷன் அது. ஆமாம் ஆமாம், அவள் ரொம்ப மனசு கவலைப்படுவாள் இல்லை? அதே மாதிரி தான் ஒரு ஆண் மனைவி விட்டுட்டு போயிட்டான்னா ஆண்களும் என்ன செய்வாங்க, இந்த மாதிரி ரிஜெக்ஷனை வந்து தள்ளிவிடப்படுதலை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஆமாம், என்கிட்ட என்ன இல்லை, கடவுளை என்ன நல்லா தானே படைச்சிருக்கிறாரு, நல்ல உருவமாக தானே இருக்கிறேன், உங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்கிறேனே, அப்படி இருந்தும் என்ன என்ற குறை சொல்லியிருந்தா இன்னும் கூட நான் திருத்திக்குவேனே, ஆனால் என்னை விட்டுட்டு ஏன் போகிறாரு, என்னை விட்டுட்டு ஏன் அந்த பொண்ணு போயிட்டா, நான் தனிமையாக இருக்கிறேனே, அப்படி இன்னொரு பொண்ணை கட்டினாலும் அவளும் இப்படி தானே விட்டுட்டு போவா, அதனால் இந்த உலகமே எனக்கு வேண்டாம், அப்படியே அந்த ரிஜெக்ஷனில் அவங்க அப்படியே தவிக்கிறது ரொம்ப இருக்கிறது, இன்றைக்கி இருக்குது. சிலர் வந்து அந்த ஏக்கத்தங்களை வெளிப்படுத்துவாங்க, புருஷன் மனைவிட்ட, மனைவி புருஷங்கிட்ட அவங்க வெளிப்படுத்துவாங்க. ஆனால் இல்லையே, நான் உன்னை நேசித்து தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி, அது யார் சொன்ன உனக்கு, நீ அப்படி நினச்சிக்கிட்டா நான் பொறுப்பு இல்லை போ அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. ஆனால் நின்று அவங்களுக்கு உண்மையாகவே அவங்கள கூப்பிட்டு அவங்கள நேசித்து அவங்களுக்கு வேண்டியதை செஞ்சு அரவணைத்து அவங்களுக்கு ஏதாச்சும் அவங்களுடைய விருப்பம் என்ன. சில பெண்கள் கொஞ்சம் ஷாப்பிங் ஏதாவது கூட்டிகிட்டு போயிட்டு வந்தால், வெளியில் கொண்டு போய் சாப்பிட்டு வந்தால், வாக்கிங் போயிட்டு வந்தால் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க, எங்கெங்கேயோ போய் யாரு கூடயே இருக்க ஆசைப்படுவாங்க. ஆனால் தன்னுடைய சொந்த குடும்பத்தில் அப்படி இருக்க அவங்க விருப்பப்பட மாட்டாங்க. இப்போல்லாம் அந்த பெண்ணோ அந்த ஆணோ ரொம்ப வருத்தப்படுவாங்கள்ல, சில பிரிஞ்சே போயிடுறாங்கல்ல இந்த வேதனையில். இந்த மாதிரியான பிரிவினைகள், இந்த வாணியான அந்த புறக்கணிப்பு ரொம்ப மனசு கவலையை கொடுக்கும். இதெல்லாம் கடவுளுக்கு தெரியுமா? போகிறோம், ஞாயிற்றுக்கிழமை உட்காரோம், ஜெபிக்கிறோம், வர்றோம், கடவுளுக்கு தெரியுமா இதெல்லாம்? நான் படுற பாடு, என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற இந்த புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் தனிமையில் வாடுகிற இந்த தவிப்பை கடவுள் அறிவாரா அப்படின்னு இன்றைக்கி நிறைய பேர் நினைக்கிறாங்க. கண்டிப்பாக கர்த்தருக்கு தெரியும். ஏசாயா புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் இப்படி சொல்கிறது, கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான ஸ்திரீயைப் போலவும் இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார் என்று உன் தேவன் சொல்லுகிறார். இஸ்ரவேலில் உன்னை கர்த்தர் அறிவார், உன்னுடைய நிலைமை எனக்கு தெரியும், எப்படி இருக்கிற நீ. கைவிடப்பட்டு மனம் நொந்தவளான இளம் பிராயத்தில் விவாகம் செய்து தள்ளப்பட்ட மனைவியைப் போலவும் இருக்கிற உன்னை கர்த்தர் அழைத்தார், உன் தேவன் நான் உன்னை அழைத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுக்கு இது தெரியாததல்ல, கண்டிப்பாக இது தேவனுக்கு தெரியும். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ரிஜெக்ஷனை பற்றி, இந்த தள்ளிவிடுதலை பற்றி ஏசாயா 53 வசனத்திலிருந்து படிங்க. இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம். அவர் அழகானவர், சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி, 16 சிறந்தவர், அவரை போல ஒருவருமே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். அவ்வளவு அழகானவர். இந்த உலகத்திலே நமது நிமித்தம் நம்முடைய பாவங்களை சுமக்க வந்த பொழுது அவர் அவமதிக்கப்பட்டிருந்தார், அவர் புறக்கணிக்கப்பட்டு இருந்தார். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாய் இருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்து கொண்டோம்.
அவர் அசட்டை பண்ணப்பட்டவராக இருந்தார். அவரை நாம் எண்ணாமற் போனோம். அருமையான தேவப்பிள்ளைகளே, இன்றைக்கு கூட நிறைய பேர் இப்படி சொல்கிறோமில்ல, ஆமாம் நான் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறேன், என்னை நினைக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படிங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சோத்திரம். உன் தேவன் உன்னைப் போலவே, உன்னை படைத்தவர் உன்னைப் போலவே அவர் ஒரு நாள் புறக்கணிக்கப்பட்டவராக இருந்தார். யாராலும் எண்ணாத அளவுக்கு அவர் புறக்கணிக்கப்பட்டு இருந்தார், ரிஜெக்ஷன் பண்ணப்பட்டிருந்தார் இந்த உலகத்தில். அதெல்லாம் என்ன அப்படின்னா, அது உன் பாவத்தை சுமந்தது போலவே உன்னுடைய புறக்கணிப்பையும் சுமந்து கொள்ளுகிறார். அழிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமேன். நீ உன்னுடைய புறக்கணிப்பு மாறுவதற்காக தேவன் இதை அடைய வேண்டிய கட்டாயத்தின் நிமித்தம் அவர் இதை ஏற்றுக்கொள்கிறார். அருமையான தேவப்பிள்ளைகளே, இதைத்தான் அந்த மதர் தெரசா அம்மா சொல்கிறாங்க, என்னை யாரும் நேசிக்கவில்லை, யாரும் என்னை விரும்பலை, என்னை யாருக்குமே பிடிக்கலை, நான் யாருக்குமே தேவைப்படலை. ஆமாம், இது ஒரு கொடூரமான புறக்கணிப்பின் உணர்வு. இதைத்தான் கல்வாரி சிலுவையிலே இயேசு சுமந்தார். நீங்கள் கூட அடிக்கடி நான் இப்படிப்பட்ட உணர்வை நான் சுமந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த இயேசுவை பார். இயேசு புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில் அவர் கல்வாரி சிலுவையில் இருக்கிற அந்த நிலைமையை தயவு செய்து நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள் தேவ பிள்ளைகளே. இயேசு அதை அறிவாரா அப்படின்னா நிச்சயமாக அவர் உங்களை அறிவார். இயேசு அந்த வழியில் அவர் சென்றார். எதற்கு தெரியுமா? உங்களை அந்த நிலைமையிலிருந்து தூக்கி எடுப்பதற்காக. இந்த செய்தியை தொடர்ந்து அப்படியே கவனிச்சுட்டே வாங்க. இது உங்களுக்கு ஒரு மாற்றத்தை, கண்டிப்பாக ஒரு இன்னர் ஹீலிங், உங்களுடைய உள்ளத்தில் ஒரு மனமாற்றத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும் என்று நான் நம்பி இந்த செய்தியை உங்களுக்கு நான் கொண்டு வருகிறேன்.